Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqala Allah ta'ala wallahu khairul raziqin. وقال نبينا صلى الله عليه وسلم من سره أن يبسط له في رزقه وأن ينسأ له في عثره فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். மனிதர்களினுடைய வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அரபியில் ரிஸ்க் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக நாம் ரிஸ்க் என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் அல்லது நாம் உண்ணக்கூடிய உணவுகள் மட்டும்தான் ரிஸ்க் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் ரிஸ்க் என்பது உண்ணக்கூடிய உணவுகள் மட்டுமல்ல, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் மட்டுமல்ல. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கு எவையெல்லாம் தேவைப்படுமோ அவை அனைத்திற்கும் அரபியில் பயன்படுத்தக்கூடிய பெயர்தான் ரிஸ்க் என்பதாக சொல்லப்படும். வாழ்வாதாரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லது ஒரு குடும்பமாக இருந்தாலும், அந்த குடும்பமோ அல்லது அந்த மனிதனோ தனிப்பட்ட முறையில் நிம்மதியாக வாழ்வதற்கு எவையெல்லாம் தேவைப்படுமோ அவை அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரிஸ்க், வாழ்வாதாரம் என்று சொல்லப்படும். கணவன் மனைவியை நேசிப்பது ஒரு ரிஸ்க், குழந்தைகள் தந்தையை நேசிப்பது ஒரு ரிஸ்க், நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் ரிஸ்க், நாம் உண்ணக்கூடிய உணவுகள், நாம் இருக்கக்கூடிய வீடுகள், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுகள், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய பார்வைகள், நல்ல நண்பர்கள், நல்ல சூழல்கள், நல்ல அரசாங்கம் எல்லாமே ரிஸ்க். அதாவது ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் எவையெல்லாம் தேவைப்படுமோ அவை அனைத்திற்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரிஸ்க் என்பதாக சொல்லப்படும். சஹீஹுல் புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்ததற்கு பிறகு அவர்களோடு வாழ்ந்த அந்த நாட்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது கூறுவார்கள், இன்னி கது ருஸிக்து ஹுப்பஹா, அவளினுடைய பாசம் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்காக தந்தான், அவளை அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்காக, அவளோடு வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருந்ததல்லவா. மரணித்ததற்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு மரணித்து நாட்கள் எல்லாம் உருண்டோடி விட்டது. எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹுனுடைய ஞாபகம், கதீஜா ரலியல்லாஹுனுடைய அந்த அழகான நாட்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது மற்ற மனைவிமார்களுக்கு இது ஒரு பெரிய சங்கடம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வாய் விட்டு கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, இன்னி கது ருஸிக்து ஹுப்பஹா, அவளோடு வாழ்ந்த நாட்கள், அவளினுடைய பாசம், அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு கிடைத்தது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரிஸ்க் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். அப்ப ரிஸ்க் என்பது வெறும் உணவை மட்டுமோ அல்லது வெறும் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திற்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனினுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்திற்கும் ரிஸ்க் என்பதாக பயன்படுத்தப்படும் குர்ஆனிலும் சுன்னாவிலும். பொதுவாக மனிதன் ரிஸ்க் விசாலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் விசாலமானதாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் ரிஸ்க் எனக்கு இடைஞ்சலாக அல்லது ரிஸ்க் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் இழிவை நான் சம்பாதித்து விடக் கூடாது என்பதில் மனிதன் மிக மிக தெளிவாக இருக்கிறான். ஆதலால் தான் மார்க்கம் ஒரு மனிதனினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ரிஸ்க் விசாலமாகுவதற்கு, வாழ்வாதாரம் விசாலமாகுவதற்கு மார்க்கம் ஒரு 10 செய்திகளை நமக்கு முன்னால் பட்டியலிடுகிறது. யாரினுடைய வாழ்க்கையில் இந்த 10 செயல்பாடுகள், இந்த 10 செய்திகள் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிப்பார் என்று சொன்னால்
அது தனிப்பட்ட மனிதனினுடைய வாழ்வாக இருக்கட்டும், அல்லது குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், அல்லது சமூக வாழ்வாக இருக்கட்டும், ஒரு 10 செய்திகளை மார்க்கம் நமக்கு குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த 10 செய்திகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும் பொழுது இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் வறுமை இல்லாமல், சிரமம் இல்லாமல், கவலை இல்லாமல் ஒரு மனிதன் விசாலமான வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பான். குர்ஆன் சூரா தலாக் 2வது வசனம் 3வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கினுடைய முதல் விசாலம், ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் விசாலமாக இருக்க வேண்டும், அவன் நினைக்கக்கூடிய அளவிற்கு ரிஸ்க் அவனுடைய கைகளில் புரள வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்கு மார்க்கம் காட்டக்கூடிய முதல் ஒரு செய்தி, முதல் நிபந்தனை என்னவென்றால் வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, எல்லா நேரத்திலும், அந்தரங்கத்திலும், பகிரங்கத்திலும், தனிமையிலும், சமூகத்திலும், எல்லா நேரத்திலும் யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களினுடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர்கள் யோசிக்காத புறத்திலிருந்து, அவர்கள் நினைத்து பார்த்திராத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான், வாழ்வாதாரத்தை கொடுப்பான். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த பாதையில் தான் நமக்கான வாழ்வாதாரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதாக. மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த வசனத்திற்கான ஆதாரம் சூரா மரியம். மரியமிற்காக அல்லாஹ் வானத்திலிருந்து உணவுகளை அல்லாஹ் இறக்கிய பொழுது ஜக்கரியா கேட்டார் அல்லவா, ஓ மரியமே, இந்த உணவு எங்கிருந்து வருகிறது? மரியம் சொன்ன வார்த்தை என்ன? இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடுபவர்களுக்கு முகாந்திரம் இல்லாமல், யோசிக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் உணவை கொடுப்பான் என்பதாக. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ். யார் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய அந்தரங்கத்தில், தன்னுடைய வெளிப்படையில், தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய நடத்தையில், தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய நண்பர்களிடத்தில், இப்படி தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களினுடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர்கள் யோசித்து பார்க்காத இடங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். மற்றொரு வசனம், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகு லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி வலாகின் கஸபு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். எத்தனை ஊர்வாசிகள் அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வை அவர்கள் பயந்து இருக்க வேண்டுமே. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா. எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, வறுமை இல்லாமல் வாழ வேண்டும். நாமும் நம்முடைய தலைமுறையும் பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு சூழல், தன்மானத்தை இழந்து முதுகுத்தண்டுகள் குனியக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதாக யார் நினைத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு வழிகாட்டுதலை தருகிறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா, எத்தனை ஊர்வாசிகள் ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டுமே, வத்தகு, அல்லாஹ்வை அவர்கள் பயந்திருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ரிஸ்கினுடைய கதவுகளை நாம் திறந்திருப்போம். வல் அருள், எட்டிப் பிடிக்கக்கூடிய பூமியிலிருந்து நாம் ரிஸ்கினுடைய கதவுகளை அவர்களுக்கு நாம் திறந்திருப்போம். அவர்கள் அல்லாஹ்வை பயப்படவில்லை, ஆதலால் அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கினுடைய வாயிலை மூடிவிட்டான் என்பதாக சூரா அராஃப் 96வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு முதன்மையாக தரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கஸீருல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வை அதிகம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவனாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, உங்களினுடைய ரப்பு உங்களினுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்காக மழையை இறக்கக்கூடியவன். வயும்திதுக்கும் பிஅம்வால், செல்வங்களை கொடுத்து உங்களை வலுப்படுத்தக்கூடியவன். வபனீன், இன்னும் உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பதற்கு சக்தி உடையவன். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அதிகமான சுவனங்களையும் சுவனங்களினுடைய தோட்டங்களையும் அந்த தோட்டங்களில் ஆறுகளையும் உங்களுக்காக அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், எப்பொழுதும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்கணும். நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்காக யார் அல்லாஹ்விடத்தில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ வயும்திதுக்கும் பிஅம்வால், அவர்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்து அவர்கள் முதுகுத்தண்டை நாம்
நாம் வலுப்படுத்துவோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் அப்த லயுஹரமுர் ரிஸ்க பிஸ்ஸன்பி, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரிஸ்கை பிடிக்கிறான் என்று சொன்னார், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை பிடுங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் வாழ்வதற்கு சிரமமாக இருக்கிறது, நடப்பதற்கே சிரமமாக இருக்கிறது, குடும்பத்தோடு பயணப்படுவதற்கு சிரமமாக இருக்கிறது, நினைத்ததை அனுபவிக்க முடியாத அளவிற்கு கூடி குறுகக்கூடிய அளவிற்கு உயக்கி துன்யா உலகம் ஒரு அடியானுக்கு நெருக்கடியாக மாறுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார் இன்னல் அப்த, ஒரு அடியான் லயுஹரமுர் ரிஸ்க பிஸ்ஸன்பிஹி யுஸீபுஹு, அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை உருகுவதற்கு காரணம் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம். அப்ப பாவங்களின் பொருட்டால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை சாட்டி விடுவான். அந்த பாவத்திற்காக அடியான் அல்லாஹ்வின் பக்கம் மீளும் பொழுது, அடியான் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரிஸ்கினுடைய கதவுகளை திறக்குகிறான். ஷகா ரஜுலுன் இலா ஹஸனுல் பஸரி, ஒரு பெரிய மனிதர் ஹஸன் பஸரி இடத்தில் வருகிறார். ஃபகால லஹு, அவர் சொல்கிறார், தனக்கு குழந்தை இல்லாத அந்த சூழலை ஹஸன் பஸரி இடத்தில் சொல்லி கவலைப்படுகிறார். எனக்கு குழந்தை இல்லை, ஒரு பெரிய மார்க்க அறிஞர், எனக்கு ஏதாவது குழந்தை கிடைப்பதற்கு ஏதேனும் திக்ருகள் ஔராதுகளை எனக்கு கற்றுத்தாருங்கள். ஹஸன் பஸரி சொன்னார், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேள், உன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் நீ வருந்திக் கொள், எப்பொழுதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இரு. சில நேரத்திற்கு பிறகு இனி ஒரு மனிதர் வருகிறார், ஜது, கடுமையான வறட்சி. ஒரு ஊர் மக்கள் வருகிறார்கள், இமாம் அவர்களே, எங்களுடைய ஊரில் மழை பொய்த்து விட்டது, கடுமையான வறட்சியில் நாங்கள் எல்லாம் திணறிக் கொண்டிருக்கிறோம், மழை பொழிவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார், தன்னுடைய வறுமையை ஹஸன் பஸரி இடத்தில் ஷகா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்து முறையிடுகிறார், கடுமையான வறுமை, எவ்வளவு கடன் வாங்கினாலும் அடைக்க முடியாத அளவிற்கு, எவ்வளவு உழைத்தாலும் நிரப்பமாகாத அளவிற்கு கஷ்டங்களும் வறுமைகளும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வறுமையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் மீளுவதற்கு எனக்கு ஏதேனும் திக்ருகளை ஔராதுகளை சொல்லித்தாருங்கள். ஹஸன் பஸரி சொன்னார், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேள். மாணவர்கள், ஹஸன் பஸரியினுடைய மாணவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஆச்சரியம். ஒரு மனிதர் வருகிறார், தனக்கு குழந்தையே இல்லை என்று கவலையோடு முறையிட்டார். அவருக்கும் ஹஸன் பஸரி சொன்னார், பாவ மன்னிப்பு கேள் என்பதாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஊர்வாசிகளே வந்து மழை பொய்த்து விட்டது, வறட்சியிலிருந்து மீளுவதற்கான ஏதேனும் ஒரு இபாதத்தை கற்றுத்தார்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கும் பாவ மன்னிப்பையே கேளுங்கள் என்று சொல்கிறீர்கள். மூன்றாவதாக ஒரு மனிதர் வறுமையினுடைய கோர பிடியில் சிக்குண்டு முதுகுத்தண்டுகள் குனிந்து வந்து நிற்கிறார். அவருக்கும் அதே வார்த்தை, எங்கிருந்து இதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள்? ஹஸன் பஸரி ஓதி காட்டினார்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், குர்ஆனினுடைய வசனம் சூரா அன்-நூஹ், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கூறுகிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வால் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள், உங்களுடைய பாவத்திற்காக அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான். பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், பனீன், பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு யும்திதுக்கும் பிஅம்வால், செல்வங்களை கொடுத்து அல்லாஹ் வலுப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், பாவ மன்னிப்பு கேளுங்கள், மழை பொழியும், பாவ மன்னிப்பு கேளுங்கள், செல்வம் பெருகும், பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருகிறேன் என்பதாக. ஆதலால் யார் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சபைகளில் இருந்தாலும், சமூகத்தில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை என்ற வார்த்தையை அதிகம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இமாம் இப்னு கையும் சொல்வார்கள், யார் இந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறாரோ அவரினுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யுங்கள், ஒரு நாளும் அல்லாஹ் அவரை வறுமையில் பீடிக்க வைக்க மாட்டான். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், இஸ்திக்ஃபார் செய்பவர்களுக்கு நாம் செல்வத்தை கொடுப்போம் என்பதாக, வறுமையை விட்டு தூரமாக்குவோம் என்பதாக. யார் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அவர்களினுடைய வறுமையை அல்லாஹ் போக்கி வாழ்வாதாரத்தை விசாலமாக்குகிறான். மூன்றாவதாக பிர்ருல் வாலிதைன் வஸிலத்துர் ரஹீம், பெற்றோருக்கு நல்லவனாக நடப்பதும் உறவுகளை சேர்ந்திருப்பதும். ஸஹீஹுல் புகாரி அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மன் ஸர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் கொடுக்கும் பொழுது, உறவுகளுக்கு கொடுக்கும் பொழுது, பெற்றோருக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சிறிய தாய்க்கும் பெரிய தகப்பனாருக்கும் பெரிய தகப்பனாரினுடைய குடும்பத்திற்கும் நாம் செலவு செய்யும் பொழுது
நாம் குறைந்து விடுவோம் என்பதாக நாம் நினைக்கிறோம். சாதிகுல் மஸ்தூக், வாய்மையாளர் என்று சான்று கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சர்ரஹு, ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத் எல்லா ஹதீஸ் புத்தகங்களிலும் பதியப்பட்ட ஒரு நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அதாவது பல நபி தோழர்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார், சயீத் இப்னு ஜுபைர் போன்ற பெரும் பெரும் நபி தோழர்கள், ஒரு நபி தோழர் அல்ல. இப்படியான ஹதீஸை ஹதீஸ் உலமாக்கள் மிகப்பெரிய தரத்தில் வைத்து பார்ப்பார்கள். முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்வார்கள். மிகவும் பலம் பொருந்திய ஒரு ஹதீஸ், குர்ஆனுக்கு அடுத்து மதிப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஹதீஸுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு, யாரேனும் ஆசைப்படுவார் என்று சொன்னார், அய்யுபஸத லஹு ஃபி ரிஸ்கி, வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் என்று, இந்த உலகத்தில் வாழும் காலம் முழுவதும் வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் என்று யாரேனும் ஆசைப்படுவார் என்று சொன்னார், வஅய்யுன் ஸஅலஹு ஃபி அஸரி, நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாரேயானால் ஃபல்யஸில் ரஹிமா, இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த பந்தங்களை யார் சேர்ந்திருப்பார்களோ, இரத்த பந்தங்களுக்கு யார் கொடுப்பார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் தன்சுரூன வ தர்சுகூன் இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் பொருட்டால்தான் அல்லாஹ் உங்களுக்கு உணவை தருகிறான். ஒரு நபி தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சகோதரன் அதிக மார்க்க கல்வியில் ஈடுபடுகிறார், கல்வியினுடைய சபைகளுக்கு செல்கிறார், மார்க்க கல்வியிலேயே தன்னுடைய வாழ்வுகளை அர்ப்பணிக்கிறார், வியாபாரத்திற்கு செல்வது தடைபட்டு போய்விடுகிறது மார்க்க கல்விக்கு செல்வதனால். அண்ணன் முறையிடுகிறார், எப்பொழுதும் கல்வி என்பதாக பயணப்படுகிறார், வியாபாரத்திற்கு பயணப்படுவதில்லை, பொருளாதாரத்தை தேடி பயணப்படுவதில்லை, நான் மட்டும்தான் பொருளாதாரத்தை தேடி சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தையும் பார்க்கிறேன், என் தம்பியின் குடும்பத்தையும் நான் பார்க்கிறேன் என்று அந்த நபி தோழர் முறையிட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் தன்சுரூன் வ தர்சுகூன், நீங்கள் உதவி செய்யப்படுவதெல்லாம், உங்களுக்கு அல்லாஹ் உணவுகளை கொடுப்பதெல்லாம், ரிஸ்கை கொடுப்பதெல்லாம், இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் பொருட்டால். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செலவு செய்கிறோம், நமது குழந்தைகளின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு உணவை தந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய தாய்க்கு நாம் செலவு செய்கிறோம், கண்ணை மூடிக்கொண்டு நம்முடைய தாய்க்கு நான் செலவு செய்வதால் அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களின் பலகீனமானவர்களின் பொருட்டால் தான். பலமுள்ளவர்களே நீங்கள் உணவு உண்ணுகிறீர்கள், அவர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கே உணவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம், தந்தை என்ன சம்பாதிக்கிறார், தாயை வைத்து பார்ப்பதில் என்ன லாபம் இருக்கிறது, அண்ணன் மரணித்து விட்டார், அண்ணன் குடும்பத்தை பார்ப்பதினால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது. தகப்பன் சம்பாதித்த காலம் வரை அவருக்கான ஒரு மதிப்பு இருந்தது. தகப்பன் சம்பாத்தியத்தை முடித்துவிட்டு வீட்டில் முடங்கி கிடக்கும் பொழுது தந்தையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, தந்தையோடு பேசக்கூடிய பேச்சினுடைய தோணிகள், தந்தைக்காக கொடுக்கக்கூடிய காசினுடைய அந்த மதிப்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலமுள்ளவர்களே, வியாபாரிகளே, செல்வந்தர்களே, உங்களுக்கு உணவு கொடுக்கப்படுவதெல்லாம் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் பொருட்டால்தான். அவர்களை பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களினுடைய கரத்தை நிரப்பமாக்கிக் கொண்டே இருப்பான். தாய்க்கு செலவு செய்வதற்கு நாம் பயப்படுவோமையானால், தாயினுடைய நோயை குணப்படுத்துவதற்கு எப்படியும் சாக போகிறவன் தானே, இவனுக்காக 5 லட்சத்தை நாம் செலவு செய்ய வேண்டுமா என்று நாம் யோசித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரிஸ்கினுடைய வாசலையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைத்து விடுவான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் தன்சுரூன் வ தர்சுகூன் இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் பொருட்டால் தான் உங்களை அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்ப மூன்றாவதாக என் பாசமானவர்களே, உறவுகளுக்கு செலவு செய்வதில் ஹதீஸை படிச்சு பாருங்க. ஒரு நீண்ட காலம் வாழ்ந்த நபி தோழர்கள், அனஸ் இப்னு மாலிக், அப்துல்லாஹ் இப்னு உமர், அஸ்மா பின்த் அபீ பக்கர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்கெல்லாம் நீங்க துஃபைல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயதுகள். அனஸ் இப்னு மாலிக் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்ற ஆயிஷா ரலியல்லாஹு எல்லாம் 70 வயதுகள், 68 வயதுகள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு 80 வயதுகள். அவங்களுடைய வரலாறு முழுவதிலும் கீழே எழுதுவார்கள் அவர்கள் மரணத்திற்கு பிறகு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்ததற்கு காரணம், இவர்கள் உறவுகளை சேர்ந்திருப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபி ரிஸ்கி, ஒருவனுக்கு வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், வயுன்ஷஅ லஹு ஃபி அஸரி, நோயில்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எந்த இபாதத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதே கிடையாது. இல்லா பிஷ்ரத்திர் ரஹிம், இரத்த பந்தங்களை சேர்ந்திருங்கள் என்ற இந்த இபாதத்தை தவிர. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை சேர்ந்திருங்கள், உறவுகளுக்கு கொடுங்கள், உறவுகளை அரவணையுங்கள், அல்லாஹ் உங்களை
அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை விசாலமாக்குவான். நான்காவதாக அல் இன்ஃபாகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவு செய்வார்களோ, ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக பயணப்படக்கூடியவர்களுக்கும் ஏழைகள் அனாதைகள் தேவையுடையவர்களுக்காக யார் தங்களினுடைய பொருளாதாரத்தை கொடுப்பார்களோ, அல்லாஹ் குர்ஆன் சூரா சபா 39வது வசனம், குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கினுடைய கரத்தை விசாலமாக்குகிறான். நான் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கினுடைய கரத்தை விசாலமாக்குகிறான். வயக்திரு லஹு, மேலும் அவன் நாடுபவர்களுக்கு ரிஸ்கினுடைய கரத்தை சுருக்கிக் கொள்கிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், யார் அல்லாஹ்வினுடைய புறத்திற்கு யார் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்களோ, அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக ஏழை எளியவர்களுக்காக யாரெல்லாம் செலவு செய்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான். ரிஸ்க் கொடுப்பதில் அவனே மிகவும் ஏற்றமானவனாக இருக்கிறான். ஸஹீஹுல் புகாரி, ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர் இறங்குகிறார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், அல்லாஹ்வே இன்றைய தினம் யார் உனது பாதையில் செலவு செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகா, அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும், இன்றைய தினம் முழுவதும் நீ கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வே இனி ஒரு வானவர் பிரார்த்திக்கிறார், அல்லாஹ்வே எவன் கஞ்சனாக இருக்கிறானோ, கண்ணுக்கு முன்னால் பார்த்ததற்கு பிறகும் கையிலே காசிருந்தும் கொடுக்காமல் எவன் பூட்டி வைக்கிறானோ அவனுக்கு நீ நாசத்தை புரிவாயாக. ஒவ்வொரு நாளும் 2 வானவர் கொடுப்பவருக்கும் கொடுக்காதவருக்கும் பிரார்த்தனை செய்கிறார். கால் அல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், இப்ன ஆதம், ஆதமின் மகனே, அன்ஃபிக், நீ செலவு செய், உன்ஃபிக் அலைக, உனக்கு நான் செலவு செய்கிறேன், நீ எனக்கு செலவு செய், நீ என்னுடைய பாதையில் செலவு செய், பாவப்பட்டவர்களுக்கு நீ கொடு, உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக. இப்ன ஆதம், ஆதமின் மகனே, நீ பூட்டி வைத்துக் கொண்டால், நீ பூட்டி வைத்துக் கொண்டால் நானும் உனக்கு பூட்டி வைத்துக் கொள்வேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய பாதையில் நம்முடைய உறவுகள் அல்லது நண்பர்கள், அயல்வாசிகள், நாம் காணக்கூடிய நம்முடைய பள்ளிவாசல் நம்மோடு தோளுக்கு தோளாக தொழக்கூடிய எத்தனை சகோதரர்கள் வறுமையினுடைய கோர பிடிகள்ல கடன்களில் சிக்குண்டிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு ஒரு செல்வத்தை தருகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு செலவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திர்மிதி சொல்கிறார்கள், மகிழ்ச்சியான நாட்களில் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பவனை கஷ்டமான நாட்களில் அல்லாஹ் உங்களை நினைத்து பார்க்கிறான். செல்வம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் நினைத்து பார்ப்போம். நாம் ஒரு நாள் செல்வங்கள் சுருங்கும் அல்லது நம்முடைய குழந்தைகள் வறுமையினுடைய கோர பிடிகளுக்குள்ளாக வரும் பொழுது அல்லாஹ் அந்த நாளை நினைத்து பார்க்கிறான். நாம் கொடுத்தோம் அல்லவா, அல்லாஹ் அந்த கஷ்டமான நாளில் நம்மை நினைத்து பார்த்து நம்மை அல்லாஹ் வலுப்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஐந்தாவதாக இஸ்திஹ்பாருல் கல்ப் ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளில் நம்முடைய உள்ளங்களை நாங்கள் அதிகமாக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளில் நம்முடைய உள்ளங்களை நாங்கள் இணைக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளினுடைய அந்த சுவையை நாங்கள் சுவைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தஆலா யகூல், அல்லாஹ் கூறுகிறானாம், இப்ன ஆதம், ஆதமின் மகனே, அஃப்ரஉ லி இபாதத்தி அம்லஉ ஸத்ரக கனியுன், இபாதத்தை கொண்டு உன்னை நீ சிரமப்படுத்திக் கொள், இபாதத்தை கொண்டு உன்னை நீ சிரமப்படுத்திக் கொள். என்ன அர்த்தம்? இபாதத்தில் அதிகம் நீ ஆர்வப்பட்டுக் கொள், இபாதத்தில் அதிகமாக நீ ஈடுபட்டுக் கொள். உனக்கு பொருளாதாரத்தை, உனக்கு தேவை போதும் என்ற சூழலை உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். இபாதத்தை கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ அதிகமாக்கினால் உன்னுடைய தேவையை நான் பூர்த்தியாக்கிக் கொள்கிறேன். அதே நேரம் நீ இபாதத்தை கொண்டு உன்னுடைய நேரத்தை போதுமாக்காவிட்டால், இபாதத்திலே நீ அதாவது ஒரு பலகீனத்தை அடையாவிட்டால் நான் உன்னை உலகத்தின் பக்கம் சாய்த்து விடுவேன், உலகம் உனக்கு எதுவும் கொடுக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பானி அவர்கள் இந்த செய்தியை சஹீஹாக்குகிறார்கள். அப்ப இபாதத்துகளில் நாங்கள் அதிகம் ஆர்வப்பட வேண்டும். ரிஜாலுன் லா துல்ஹீகும் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆண் மக்கள் யார் தெரியுமா? அவர்களினுடைய வியாபாரம் அல்லாஹ்வை மறக்கடிக்காது, அவர்களினுடைய குழந்தைகள் அல்லாஹ்வை மறக்கடிக்க மாட்டார்கள். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று அழைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கட்டுமே, அல்லாஹ் அல்லவா என்னை அழைக்கிறான். வல்லாஹு கைருர் ராஸிகீன், உணவு கொடுப்பதில், ரிஸ்க் கொடுப்பதில் அவன் சிறந்தவன், அவன் அழைக்கிறான் என்பதாக என் பக்கம் இபாதத்திற்காக நீ வந்துவிடு,
உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன். நான் அழைத்ததற்கு பிறகும் இபாதத்தை கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ செலவு செய்யாவிட்டால் உலகத்தின் பால் உன்னை நான் சாட்டுவேன். உலகத்திலேயே நீ சாண்டு விடுவாய். உலகம் உனக்கு எதையும் கொடுக்காது. உலகத்தின் பக்கம் யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் மறுத்துவிட்டால் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ஓடுவதற்கும் ஒதுங்குவதற்கும் அல்லாஹ்வை தவிர நமக்கு வேறு ஒரு இடம் இல்லை அல்லவா? ஐதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, உங்களுடைய நேரங்களை இபாதத்தை கொண்டு நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களது தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஆறாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, ஷுக்ருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதற்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் பதிவு செய்கிறது, வ இத் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு இன்னும் அதிகமாக நான் ரிஸ்கை தருகிறேன். எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், ஆடை அணிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொன்னால் போதும், அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய அடியான் எனக்கு முழுமையாக நன்றி செலுத்தி விட்டான் என்பதாக. அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தந்திருக்கிறான். உணவுகளை தந்திருக்கிறான், உறவுகளை தந்திருக்கிறான், குடும்பங்களை, செல்வங்களை, எல்லாவற்றிற்கும் வெறும் பேச்சுக்காக அல்ல, உளப்பூர்வமாக அல்ஹம்துலில்லாஹ் அந்த வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறும் பொழுது அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் கொடுங்கள், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகமாக்கி தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏழாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புக். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் நமக்கான ஒரு ரப் இருக்கிறான் என்று உள்ளத்தால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டும் பொழுது பல்வேறு மனிதர்களின் மீது பொறுப்பு சாட்டுகிறோம். நாங்கள் சம்பாத்தியத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அவரினுடைய வாயிலை தட்டினால் நமக்கு தீர்ந்துவிடும், இவரினுடைய வாயிலை தட்டினால் நமக்கு தீர்ந்துவிடும். அவரிடத்திலே போய் முறையிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு சோதனையை கொடுத்து அவன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சோதனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மனிதர்களிடத்தில் அவன் முறையிடுவான் என்று சொன்னால் மனிதர்களிடத்திலேயே அல்லாஹ் சாட்டி விடுகிறான். ஆதலால் எந்த சூழலிலும் நம்முடைய முதுகுத்தண்டுகள் யாருக்கும் பணிந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், அல்லாஹுல் கனி, அல்லாஹ் பணக்காரன், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள், நான் பணக்காரனாக இருக்கிறேனே, வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிக், என்னிடத்திலே நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸகஹுமுத் தைர், பறவைக்கு உணவு கொடுப்பதை போன்று யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்களோ, காலையில் பறவையினுடைய வயிறை பாருங்கள், ஒட்டி இருக்கிறது, மாலையில் அதனுடைய வயிறுகள் நிரப்பமாகி கூடுக்குள் திரும்புகிறது. அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுபவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதாக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு பதிவு செய்கிறது. அப்ப ஏழாவதாக அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். மனிதர்களை நம்பிவிட வேண்டாம். மனிதர்கள் இப்பொழுது ஆறுதலுக்காக பேசுவார்கள். தந்தை மரணித்ததற்கு பிறகு சின்னவாப்பா சொல்வார், நாங்கள் இருக்கிறோம் கடனுக்கு பொறுப்பாளி என்பதாக. இல்லை இல்லை, எங்களினுடைய தந்தைக்கும் மேலாக அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். கணவன் இறந்த பொழுது எல்லோரும் சொல்வார்கள், நாங்கள் இருக்கிறோம் குழந்தையை வளர்ப்பதற்கு. இல்லை இல்லை, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வியாபாரத்தின் நஷ்டத்தோடி கண்ணீரோடி நண்பனை கட்டிப்பிடித்து அழும் பொழுது கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்வார். இல்லை இல்லை, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக. வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். தங்களுடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ்வை யாரெல்லாம் பொறுப்பு சாட்டினார்களோ அல்லாஹ் போதுமானவன், அவர்களை பொருந்திக் கொள்வதற்கு, அவர்கள் நிலைமையை சீர்படுத்துவதற்கு. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டுமையானால், வாழ்வாதாரம் பெருக வேண்டுமையானால், ரிஸ்க் அதிகமாகுவதற்கு நாங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமானவர்களே, மனிதர்கள் உலகத்தில் வாழும் பொழுது வாழ்வாதாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாதாரத்தில் சிரமம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிம்மதியான முறையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வாழ்வாதாரம் தான் மிக மிக முக்கியம். அல்லாஹ் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தில் விசாலத்தை ஏற்படுத்துவான்? அல்லாஹ் அதற்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். முதன்மையாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை நாங்கள் பயப்பட வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹுவின் பால் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து மீள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய உறவுகளை, எமக்கு கீழே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை நாங்கள் அரவணைத்து வாழ வேண்டும்.
நான்காவதாக அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டும். ஐந்தாவதாக எம்முடைய நேரங்களை இபாதத்தினுடைய சுவைக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களினுடைய நேரங்கள் அனைத்தும் இபாதத்திலே லயிப்பதற்காக நாங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆறாவதாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏழாவதாக அல்லாஹுவை மட்டுமே உலகத்தில் நம்பி வாழ வேண்டும். எல்லா சூழலிலும் நிம்மதியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கான இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். லா நர்கா இல்லா பில் காதீம், அல்லாஹுவை தவிர யாருக்கும் நாங்கள் பணிய மாட்டோம் என்பதாக முதுகுத்தண்டுகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே குனிந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்ட வேண்டும். எட்டாவதாக நாங்கள் ஹலாலான முறையில் எமக்கான பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் தேட வேண்டும். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஹலாலான முறையில் தன்னுடைய கரத்தால் பொருளாதாரத்தை தேடுவாரோ அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்கிறான், பரக்கத்தை செய்கிறான். உலகம் சொல்வார்கள் நீங்கள் 1 லட்சம் கொடுங்கள், அப்படி கிடைத்துவிடும் இப்படி கிடைத்துவிடும். பேராசை அல்ல, ஹலாலான முறையில். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? உங்களது கரத்தால். குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஸலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. அவர்கள் நடந்து சென்று வியாபாரத்திலே சம்பாதிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சூரா ஜும்மாவில் சொன்ன வார்த்தை என்ன? இதா கதைத்துமுஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி. தொழுது முடித்து விட்டால் பூமியில் பறந்து சென்று வியாபாரம் செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய உழைப்பை எதிர்பார்க்கிறான். ஐதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய உழைப்பால் கரத்தால் நம் புறத்திலிருந்து ஒரு தியாகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய உடலாலும் நம்முடைய பொருளாதாரத்தாலும் நம்முடைய சிந்தனையினாலும் எங்கே தியாகம் செய்யப்பட்டிருக்குமோ அதற்குத்தான் வியாபாரம் என்று சொல்லப்படும். அந்த வியாபாரத்திற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். ஸஹீஹுல் புகாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதன் சாப்பிடக்கூடிய மா அகல அஹதுன் துஆமன் கத்து கைரன் மின் ஐ யஅகுல மின் அமலி யதிஹி. மனிதன் சாப்பிடக்கூடிய அல்லது தனது குடும்பத்திற்கு உணவூட்டக்கூடிய உணவுகளிலேயே மிக மிக பரக்கத்தானது, மிக மிக ஏற்றமானது அவன் கரத்தால் அவன் சம்பாதித்திருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹலாலான வியாபாரத்தை நாங்கள் தேட வேண்டும், வியாபாரத்தை நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டும். ரசூல் பயணப்பட்டார், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பயணப்பட்டார்கள். இன்றைய சமூகத்தில் இன்றைய வாலிபர்களிடத்தில் வியாபாரம் செய்வதை அவமானமாக அல்லது வியாபாரம் செய்பவர்களை மடையர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது. இல்லை இல்லை, வியாபாரத்தில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்பொழுது செழிப்பாகும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் சொல்கிறார், ஃபம்ஷூ. அவர்கள் நடந்து சென்று என்ன செய்ய வேண்டும்? வியாபாரம் செய்ய வேண்டும். அவர்கள் கரங்களால் சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்பதாக. ஒன்பதாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரிஸ்க்குக்கான ஒரு பெரிய ஆதாரமாக காட்டுவது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது. ரசூலுல்லாஹிவிடத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார், ஜா ராபியுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பயங்கர கிராமிய ஒரு நபி தோழர், பெரிய அளவுக்கு நாகரிகம் எல்லாம் தெரியாது. வந்து உட்கார்ந்து சொல்கிறார், ஃபாஹத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு சொன்னாரு, எனக்கு ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டமும் எனக்கு போகணும், மறுமையில எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த ஆள் என்ன செய்யறாரு. ரொம்ப உரிமையாக, அவர் கிராமவாசி அல்லவா, பெரிய அளவுக்கு நாகரீகம் எல்லாம் இருக்காது. போறாரு, ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி உட்கார்ந்து ஏதாச்சும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உலகத்துல எல்லா கஷ்டமும் போகணும், மறுமையில எந்த கஷ்டமும் எனக்கு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அந்த நபித்தோழர் அந்த அரபி கொஞ்ச நேரம் உட்கார்றாரு, கை அப்படி மடக்கிறார், ஹதீஸ்ல வருது. ஃபஅக்கத, என்ன செய்றாரு? அல் அரபியு அலா யதி சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அப்படி கொஞ்ச நேரம் எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சும்ம மதா, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சும்ம தஃபக்கர், சிந்திச்சார். சும்ம ரஜா, பிறகு ரசூலுல்லாஹ் கையை பிடிக்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் அவர் முகத்தை பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க. அவர் செய்யக்கூடிய எல்லா செயலையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வந்து சொல்றாரு, இது அல்லாஹ்வுக்கான வார்த்தை தானே, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். என்னுடைய கஷ்டத்தை பற்றி எல்லாம் முறையிடுகிறேன், அல்லாஹ்ட்ட என் கஷ்டம் போகணும், என்னுடைய வறுமை நீங்கணும், நாளைக்கு மறுமையில என் கஷ்டம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்கள்ட்ட நான் முறையிட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. உடனே நபித்தோட திருப்பி போறாரு, திருப்பி உட்கார்ந்து என்றாரு. அந்த பெருசா அவரை பொறுத்தவரை ஒரு கிராமிய நபர் அல்லவா. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அல்லாஹ்வே நீ என்னை மன்னிக்கணும், வர்ஹம்னி என் மீது இரக்கம் காட்டணும், வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டணும், வஆஃபினி எனக்கு ஆரோக்கியம் நல்கணும், வர்ஸுக்னி எனக்கு வாழ்வாதாரம் நல்கணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கு. திருப்பி அந்த நபர் வருகிறார், பெருசா இதுல என்ன பெருசா, நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறேன். அவர் ரொம்ப பெருசா என்ன செய்யறார்? எதிர்பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அரபி, ஓ அரபியே,
இதா குல்த சுப்ஹானல்லாஹ், நீ சுப்ஹானல்லாஹ்னு ஒரு வார்த்தை இப்ப சொன்னாய் என்றால் அல்லாஹ் அர்ஷில் இருந்து கொண்டு உன்னோடி பேசுகிறான். சதக்த, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். வல்ஹம்துலில்லாஹ் என்று நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான், சதக்த, நீ உண்மை கூறினாய் என்று. வலா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீ சொன்னால் அல்லாஹ் உன்னோடி பேசுகிறான், சதக்த, நீ உண்மை சொன்னாய் என்று. வல்லாஹு அக்பர் என்று நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீ உண்மை சொன்னாய் என்பதாக. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ்வே நீ என்னை மன்னிக்கணும் என்று நீ சொல்வாய் அல்லவா, அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், ஃபஅல்த், நான் உனக்கு செய்து கொடுத்து விட்டேன், உன்னை நான் மன்னித்து விட்டேன். வர்ஹம்னி, என் மீது நீ இரக்கம் காட்டணும் என்று நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம், ஃபஅல்து, அவ்வாறே நான் நடத்தி விட்டேன், உன் மீது நான் இரக்கம் காட்டி விட்டேன். வஹ்தினி, எனக்கு நீ நேர்வழி காட்டணும் என்று நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் உன்னோடு சொல்கிறான், ஃபஅல்து, உனக்கு நான் நேர்வழி காட்டி விட்டேன். வஆஃபினி, எனக்கு ஆரோக்கியம் நல்கணும் என்று நீ சொன்னால் அல்லாஹ் சொல்வான், ஃபஅல்து, நான் உனக்கு ஆரோக்கியம் நல்கி விட்டேன். வர்சுக்னி, எனக்கு நீ வாழ்வாதாரம் நல்கணும் என்று நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், உனக்கு நான் வாழ்வாதாரம் தந்து விட்டேன். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ ரிஸ்கன் வாஸிஅ, அல்லாஹ்வே ரிஸ்கை விசாலமாக்கு, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். யார் பிரார்த்திப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி என்று நீ சொல்லிவிடு, உனக்கு எல்லாம் கிடைத்துவிடும். எப்பொழுதும் இந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. இதை சொல்வதற்கு முன்பாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த 4 வார்த்தை சொல்லிவிட்டு இந்த பிரார்த்தனை செய்து கொடு. அந்த உலகமும் உனக்கு கிடைத்து விட்டது, மறுமையும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபிக்கு சொல்லி அனுப்பினார்கள். இறுதியாக 10வது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யுபபிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை பொருந்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை நீங்க பொருந்திக்கிடுங்க, அல்லாஹ் உங்களை பணக்காரனாக மாற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நமக்கு வறுமையை தந்து விட்டான், அல்லாஹ் நம்மை சிரமப்படுத்தி விட்டான், இல்லை, அல்லாஹ் கொடுத்தது சரியானது. அல்லாஹ்வை நீ பொருந்திக்கொள். யுர்தபிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான், உனக்கு பங்கு வைத்தவன் அல்லாஹ். ஒருவருக்கு ஆண் குழந்தையாக கொடுத்திருப்பான், ஒருவருக்கு அல்லாஹ் பெண் குழந்தையாக கொடுத்திருப்பான். யாரும் நீங்கள் மாறி யோசித்து விடாதீர்கள், அல்லாஹ் நமக்கு பெண் குழந்தையே தரவில்லையே என்று அல்லாஹ்வின் அவநம்பிக்கை கொள்ளாதே. யுர்தபிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கொள், அல்லாஹ் உன்னை உலகத்தில் பணக்காரனாக வாழ வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதலால் அன்பான சகோதர சகோதரிகளே, ரிஸ்க் என்பது இந்த உலகத்திற்கும் தேவை, கபருக்கும் தேவை, மறுமைக்கும் தேவை, நாளை சுவனத்திற்கும் தேவைப்படுகிறது. அந்த ரிஸ்கை அடையக்கூடிய வழிமுறைகளைத்தான் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலம் முழுவதும் ரிஸ்கை விசாலமாக்கியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்கட்டும். நம்முடைய கரங்களை அல்லாஹ் விசாலமாக்கியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்கட்டும். எந்த ஒரு ரிஸ்க்குக்காகவும் பிறரிடத்திலே போய் முறையிடக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் தேவைப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் தேவையாகக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பங்கு வைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம اغفر لنا وارحمنا واهدنا وعافنا وارزقنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.